கலர்ஸில் இது வரைக்கும் நம்மக்கிட்ட என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியில் கலர்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சந்தோஷமாக நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வித்தியாசமாக கலர்ஸோட கிளைண்ட்டை மீட் பண்ணாமல் கலர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் ரெடியூஸ் பண்ண ஜோஷ்வா அப்படிங்கிற கிளைண்ட்டோட அப்பாவை நம்ம மீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி எனக்கே இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக நான் கிளைண்ட்ஸ் கிட்ட தான் பேசியிருக்கேன். இன்றைக்கி தான் வந்து கிளைண்ட்டோட அப்பா கிட்ட பேசுகிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏன்னா நான் எப்பயுமே கிளைண்ட்ஸ் கிட்ட தான் நிறைய பேசியிருக்கேன், ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். கிளைண்ட்டோட அப்பா கிட்ட பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்து உங்கள் சன் வந்து ஒபீஸாக இருந்தார், கலர்ஸில் ஜாயின் பண்ணார், வெயிட் லாஸ் பண்ணாருங்கிற கதையெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து சின்னதுலேருந்து நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்கிட்ட சொன்னார், நான் சின்ன வயசுலேயே சப்பியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆனாருன்னு சொல்லுங்களேன். ரீசன் நிறைய சாப்பிடுவார். ஓகே. நாங்களும் சரி சின்ன பிள்ளை நல்லா சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்போம். அப்புறம் இந்த ஒரு பீரியட் வந்த பிறகு அவரே ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிட்ற அந்த ட்ரெடிஷன்லாம் வந்தது. அதுலேயும் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலமை வந்தது. எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வாக ஒரு வெயிட்டை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருப்பார். ஒரு தடவை ஒரு டாக்டர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் 50 கிலோ மூட சிமெண்ட்டு சும்மா தூக்கி முதுகில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசுக்குள்ள ஒரு பாதிப்பு இருந்தது. சரி, அவர் வெயிட்டை எப்படியாவது குறைக்கணுன்ட்டு அது படித்து முடித்து வந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறமும் மாறலை. பிறகு பார்த்தேன், ஒரே கல், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நீ 80 கிலோ வந்தால் தான் முடியும்ப்பான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அது ஸோ ஏதோ ஒரு படத்தில் வரும்ல, என்னன்னா நம்பினாதான் சோறுன்னு சொன்னாங்க, நான் நம்பிட்டேன், நீ எப்படி அந்த மாதிரி எழுச்சாதான் கல்யாணம்னு சொன்னீங்க, அவர் எழுச்சிட்டாரு. ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவனுக்கும் ஆர்வம் இருக்குது, செய்ய முடியல. அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான், அந்த மாதிரி கலர்ஸ்னு ஒன்று இருக்குது, பாப்பமான்னு. உடனே நானே கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ நீங்கள் தான் கூட போயிருந்தீங்க? நானே தான் கூட்டிட்டு. ஓகே. உங்களுக்கு கலர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கலர்ஸை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எதுவும் தெரியாது. உங்கள் பையன் சொன்னாரா நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க? நெட்லலாம் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு டவுட்டு, ஒருவேளை அவனுக்கு ஹார்ம்ஃபுல்லாக எதாவது ஆகிடக்கூடாதுங்கிறக்காக தான் நான் கூட போனது. கிட்டத்தட்ட 1 வீக் டெய்லி நான் கூடவே போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கன்சல்டேஷனில் வந்து என்ன சொன்னாங்க? வெயிட் குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களா? அவங்க வெயிட் குறைக்க முடியும், நீங்கள் 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னாங்க. நாங்களும் அது கடவுளுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். நல்லா இருக்கிறாரு. ஸோ நீங்கள் சொன்னீங்க இந்த ஒரு வாரம் நான் கூடவே போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இவங்களுக்கு எந்த ஒரு ஸ்டேஜில் ரைட்டு கலர்ஸ் வந்து கரெக்டான இடம், நம்ம பையன் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்போ வந்துச்சு உங்களுக்கு? அது பெரும்பாலும் எல்லாம் என்கிட்ட சொன்னவங்க எல்லாம் அந்த குடலில் கொஞ்சம் கட் பண்ணி எடுப்பாங்க, இல்லைன்னா அவருக்கு தேவையில்லாத ஊசிகளை போட்டு இது பண்ணுவாங்க, கொழுப்பு கரைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த ஒரு பயம் மனசில் இருந்துச்சு. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணார். முதல்ல கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணார் இனிஷியல் ஸ்டேஜில். அப்புறமேல் நல்லா பிரிஸ்காக ஆகிட்டார். முந்தி செய்கிற வேலையில் இப்போ 2 மடங்கு செய்கிறாரு. அந்த இது எனக்கு ரொம்ப திருப்தியானது. ஸோ கலர்ஸில் வந்து குடலை கட் பண்ணுற விஷயம் கிடையாது, ஊசி கிடையாது, மாத்திரை கிடையாது. மெயினாக வந்து இதை சாப்பிட்டா தான் வெயிட்டு குறையும், அதை சாப்பிட்டா தான் வெயிட்டு குறையும், சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது கலர்ஸில். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். கண்டிப்பாக. ஸோ அவரோட வெயிட் லாஸ் வந்து 126 வரைக்கும் அவரோட வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுலேருந்து குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஒரு 35 கேஜிஸ் பக்கம் குறைஞ்சிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த படிப்படியாக அந்த வெயிட் லாஸை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? முதல்ல கடலில் படுத்துக்கிட்டு ஒரு யானைக்குட்டி படுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்போ பார்க்கும்போது ஐயோ இப்படி மெலிஞ்சிட்டானேன்னு தான் இருக்கும் எனக்கு. ஓ, ஃபீல் பண்ணுறீங்களா என்ன? இல்லை, அப்படி பார்த்த ஒரு பிள்ளையே இப்படி பார்க்குறமேன்னு இருக்கும். பட் ஐ வாஸ் ஹாப்பி. ஓகே, நல்லா மெலிஞ்சிட்டான், நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு தைரியம். சரி, அவர் சின்ன வயசுலேருந்தே சப்பியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அந்த டைமில் சின்ன வயசில் சப்பியாக இருக்கிறப்ப நம்ம எல்லாம் அழகாக கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்து வா சோ ஸ்வீட் அப்படின்னு எல்லாரும் தான் கொஞ்சுவாங்க. வளர வளர அது வந்து அந்த சப்பினஸ்ங்கிறது கொஞ்சம் அப்படி ஒபீஸாக மாறுறப்ப நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நமக்கே வெளில போகிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாரா அவங்க சொன்ன? அவனுக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுடைய இதுகள் இருந்திருக்கு, அப்ரோச் அந்த மாதிரி இருக்குது. நானே இப்போ ஆக்சுவலாக நான் ஒரு ஷாப் கீப்பர் தான். இப்போ கஸ்டமர்ஸ் வரும்போது உன்னை மாதிரி ஆள் வருது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவேன். ஸோ அவனுக்கு அந்த ஒரு இது வரட்டுமே, நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்றது வரக்கூடாதுன்ட்டு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மோட்டிவேட் பண்ணி கடைசியாக ஃபைனல் பாயிண்ட் கல்யாணம் பாயிண்ட் போட்டோன்னு. ஆனால் செம்ம பாம்பு நீங்கள் போட்டது சீரியஸாக. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாரும் சொல்லி நான் கேட்டதே இல்லை. அதாவது
ஒரு சில ஸ்டோரிஸ் இருக்குது, லைக் நான் ப்ரப்போஸ் பண்ணேன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் ஸ்டோரி இருக்குது. ஆனால் நீ இழைச்சாதான் கல்யாணம் பண்ணுமேன்னு ஒரு பாம்பு போட்டிங்க பாருங்க ஒரு அப்பாவா. ஆகி போச்சு. இன்னும் அடுத்து நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் கடமை. அப்போ அவன் அந்த மாதிரி இருந்தான்னா பொண்ணு கேட்குறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் உடம்பு போயிடுச்சாதான். ஆனால் நீங்கள் எப்படி ஃபிட்டாக இருக்கீங்க? அது நான் ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸ்லலாம் ஸ்போர்ட்ஸ்லேயே இருந்து பழகிட்டேன். அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, அதனால அவருக்கு மேபி அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத தாண்டி ஜென்ரலாக நான் பார்த்த வரைக்கும் ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா முடியாது அப்படிங்கிறதா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் மேபி. அவர் அப்படி பார்த்தா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம பிள்ளை தானே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு வாங்கி கொடுத்த பேரண்ட்ஸ் தான் முதல்ல ப்ளேம் பண்ணணும் அப்படி பார்த்தா. ஏன்னா அந்த தப்பை நானும் பண்ணுறேன், நாங்களுமே பண்ணுறோம். சரி குழந்தைங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறோம். பட் நீங்கள் சொல்கிறது எனக்கே ஒரு ஐ ஓப்பனர் தான். கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ ஜோஷ்வாவோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. அவனே பிளான் பண்ணி அவனே இது பண்ணிக்கிறான். யூஸ்வலாக இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஏர் ஃப்ரையர்லாம் வாங்கி வச்சு அதில் அவனே குக் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நல்ல பிளான் பண்ணி செய்கிறான். சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கல்யாணத்தில் ஜாயின் பண்ணதால் பாருங்கள் அவருக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் நல்லா வந்துருச்சு. அவர் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டாரு. ஸோ கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி சமையல் வேறு கற்றுக்கிட்டாரு. நல்ல விஷயம் இல்லை? சரி, இப்போ வீட்டில் மற்றவங்களோட உங்கள் சைடில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை வீட்டில் எல்லாம் ரியாக்ஷன் எப்படி இருக்குது? இவ்வளவு வெயிட் குறைஞ்சிருச்சா, எப்படி குறைஞ்சிது, அதுக்கு பாசிபிலிட்டி இல்லையே அப்படின்றதாம அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நான் ப்ராக்டிக்கலாக எவ்ரிடே ஐ எம் சீயிங் ஹிம் அப்படின்னோடனே தான் பரவாயில்லையே அவனும் நல்ல முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் நிஜமாகவே கலர்ஸில் ஜாயின் பண்ணுறப்ப இந்த அளவுக்கு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நம்பினீங்களா? நம்பவே இல்லை. 1 இயராவது ஆகும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஃப்ரம் த ஃபஸ்ட் டே இட் செல்ஃப் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் அவன் டெய்லி அந்த இதை வெயிட்டில் பார்த்துட்டு சொன்ன உடனே உள்ளே வந்தவொடனே இன்றைக்கி என்ன வெயிட்டாக இருந்தால் கேள்வி கேட்பேன். 300 கிராம் குறைஞ்சிருக்கு, 500 கிராம் குறைஞ்சிருக்குமா சந்தோஷமாக இருக்கும். ஓகே, அது மாதிரி முந்தைய விட இப்போ அவன் அதிகமாக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது, மொட்டை மாடியில் வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி இதுகள் ரொம்ப அவனாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா செய்கிறான். ஸோ அதுக்கு ஒரு மோட்டிவேட்டராக வந்து கலர்ஸ் இருந்திருக்கு இல்லையா? நிச்சயமாக. ஏன்னா அவன் உடம்பு வெளியிலன்னா நடக்க முடியாது, அந்த மாதிரிலாம் அது இதனுடைய மோட்டிவேஷனில் கிடச்சது தானே அவனுக்கு. அவங்களும் நல்ல கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சால் நல்லது உனக்கு. அவன் சொல்லுவான், இன்றைக்கி இது செய்யலாம் அது செய்யலாம், எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுங்க அப்படிலாம் சொல்லி அந்த எக்ஸசைஸ் பண்ணுறக்கூடிய இதுகள்லாம் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி அவன் டெவலப் பண்ணிக்கிட்டான். ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்காது, ரொம்ப நியாயமாக இருக்கும், நல்லாவும் அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை, எனக்கு கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு கிளைண்ட்டை சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிறது வேற, ஒரு கிளைண்ட்டோட ஃபாதராக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ஜென்ரலாக வந்து இப்போ ஒபிசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் காமனாகவே நிறைய பார்க்கலாம், வயசு வித்தியாசமே அதுக்கு கிடையாது. முன்னாடிலாம் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் எஸ்பெஷலி லேடிஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெயிட் போடுவாங்கங்கிறது காமனாக இருந்தது. ஆனால் இப்போ ஒபிசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து இருக்குது. சைல்டு ஒபிசிட்டிங்கிறது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு நான் இது ஜோஷ்வா கிட்டேயுமே கேட்டேன், என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க அப்படின்னு. அதை நான் உங்ககிட்டயும் கேட்குறேன், என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க ஜென்ரலாக? முதல்ல இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். பிள்ளைகள் ரொம்ப விருப்பப்பட்டாங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் டேஸ்ட் பண்ணுறது மாதிரி கொடுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கு அடுத்து அந்த பிள்ளைகளை நடக்க விடணும், ஓட விடணும், முடிஞ்ச அளவுக்கு சைக்கிளிங் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை ஸ்விம்மிங் போங்கன்னு சொல்லி பண்ணணும். அதுக்கு மேலே அவங்க ஒபிசிட்டி இருந்துச்சுன்னா நேசாக கலரில் கொண்டு விட்டுறணும், டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. நோட் பண்ணிக்கோங்க மக்களே, இதெல்லாம் பண்ணியும் வந்து வெயிட் குறையில ஒபீஸாக தான் இருக்கீங்கன்னா கலர்ஸில் கொண்டு விட்டுறணும்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து அவர் சும்மாலாம் சொல்லலை, தன்னோட பையன் வெயிட் லாஸ் ஆனதை வந்து கண்கூடாக பார்த்த ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இப்படி சொல்கிறது. சரி, கலர்ஸ்க்கு வந்து கண்ணை மூடிட்டு நான் ஒரு மார்க் கொடுப்பேன்னா எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 100 as he said. ஓகே, ஸோ 100 out of 100. ஆக்சுவலி இதெல்லாம் தான் வந்து கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு ஃபீல் இதுதான். ஏன்னா ஒரு கிளையண்ட்டோட ஹாப்பி ஃபீட்பேக், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், நாங்கள் ரிசல்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி தான் வந்து
கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஸ்கார் வாங்கின மாதிரி ரைட். ஒருத்தர் லைஃப்பில் நம்ம ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்கோம், பாசிட்டிவான சேஞ்சை கொண்டு வந்திருக்கோங்கிறது ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கோம் அவருக்கு. எனக்குமே உங்களை மீட் பண்ணதில் உங்ககிட்ட நிறைய பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாக பொண்ணை பாருங்கள், இல்லைன்னா பையன் அவரே பொண்ணை பார்த்துருவாரு. அவரு நல்ல பையன், அப்பா சொல்ல கேட்பாரு. அது பார்த்தாலே தெரியுது. ஸோ பொண்ணு பார்த்துருங்க, நல்லபடியான ஒரு திருமண வாழ்க்கையை அவருக்கு அமையட்டும். மறக்காம எங்களை இன்வைட் பண்ணுங்க. எல்லாரும் இன்வைட் பண்ணுவோம். பிரியாணி எல்லாரும் வரணும். அதான் பிரியாணி, பெஸ்ட் பிரியாணி. ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் நாங்கள் டயட்லாம் பண்ணுறதில்ல, கலர்ஸ் இருக்கிறதால அடிச்சு விளாசிடலாம். மறக்காம இன்வைட் பண்ணுங்க. கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. தேங்க்யூ.